ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். கருவாட்டு குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு கைப்பிடி நெத்திலி மீன் கருவாடு எடுத்துக்கிறேன். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு தலையும் வாழையும் தனியாக எடுத்துக்கோங்க. இது மாதிரி இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்ல சுடுதண்ணியில் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிக்கலாம். குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளியும் மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கேன். அதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருவாடை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மண் சட்டி இருந்தால் மண் சட்டியில் செஞ்சுக்கோங்க. மண் சட்டியில் செய்யும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 10 போல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா சுண்டி வரணும். வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி நல்லா சுண்டி வந்ததும் இதில் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போகணும். இப்போ மசாலாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் இல்லாதவங்க 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா நல்லா வேகிறதுக்கு கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் நான் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். காய்கறி நம்ம சேர்க்குறது தான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, இது மாதிரி எந்த காய்கறி வேணால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கருவாடில் உப்பு இருக்கும், அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கோங்க. நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்ததும் கரைச்சி வச்சுருக்க லெமன் சைஸ் புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். காய்கறி ஒரு 50% வெந்திருக்கு. புளித்தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. காய்கறி இது மாதிரி கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததும் அதில் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்ததும் கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவாடையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். கருவாடு மாங்காய் ரெண்டும் சேர்த்ததும் ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா நம்மளோட கருவாட்டு குழம்பு ரெடி. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து குழம்புல ஊற்றிக்கோங்க. ஒரு நாள் முன்னாலே செஞ்சு வச்சா கருவாட்டு குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.